ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதேசினா சேனல். இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டுட்டு பீட்ரூட்டை வந்து இது மாதிரி நல்லா திருவி வச்சுக்கலாம். பீட்ரூட் திருவி சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா திருவி வச்சுருக்க தேங்காவை தூவி விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இதில் வந்து தண்ணியே சேர்க்காம இதில் இந்த பீட்ரூட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக தண்ணி பிரியும். அதுலேயே ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து சமையல் இது தான். மாங்காய், முருங்கைக்காய் சேர்த்து சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல், அது கூடவே ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தல் கொஞ்சம் வறுத்து வச்சாச்சு. இன்றைக்கான லன்ச் ரெசிபி இது தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் நோன்பு வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.